Good evening to all. நான் டாக்டர் பிரபாகரன், பீடியாட்ரிக் சர்ஜன், சேலம். ஒரு ஃபீவர் வந்தா என்ன பண்றது? இது 3 வகையா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு பச்சிளம் குழந்தைங்க, ஒரு லெஸ் தென் 1 இயர் சொல்லுவாங்க. அப்புறம் 1 இயர்ல இருந்து 12 இயர்ஸ் வரைக்கும் ஒரு பேட்சா பிரிச்சுக்கலாம். இப்போ 12 இயர்ஸ் இருந்து 18 இயர்ஸ் வரைக்கும் ஒரு பேட்சா பிரிச்சுக்கலாம். 18 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபீவர் அப்படின்றது ஒரு பேட்சா பிரிச்சுக்கலாம். லெஸ் தென் 1 இயர் வச்சுக்கோங்க, நியூ பார்ன், அந்த பிறந்த குழந்தை 0 நாள்ல இருந்து அது 1 வருஷத்துக்கு குழந்தைகளுக்கு காய்ச்சல் போது சீரியஸா தான் எடுத்துக்கணும். ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு. சாதாரண ஒரு சளி, வைரல் இன்ஃபெக்ஷன்ல இருந்து மெனிஞ்சைட்டிஸ் வரைக்கும் போகும். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஒரு நாள் ஃபீவர் இருந்தாவே நீங்க பேராசிட்டமால் டிராப்ஸ் எடுக்கணும். ஒரு 6 மணி நேரத்துக்கு மேல ஃபீவர் இருந்தாவே நீங்க ஒரு பீடியாட்ரிஷியனை போய் பார்க்கணும். பீடியாட்ரிஷியன் அவைலபிள் இல்லைன்னா ஒரு ஈரத்துணி வச்சு குழந்தை மார்பு, வயிற்று தவிர இது எல்லா இடத்துலையும் தொடச்சிட்டு ஃபேன் கடியில் வச்சு டெம்பரேச்சர் குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் குழந்தையுடைய நாட் பொறுத்து அந்த டோஸ் கொஞ்சம் மாற்றி நீங்க கொடுக்கலாம். இது ஒரு டோஸ் தான். செகண்ட் டோஸுக்கு நீங்க ஒரு பீடியாட்ரிஷியனை போய் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்கணும். நீங்க நாட்டு வைத்தியம் பண்றதோ வசம்பு தடவுறதோ ஒரு 4 நாளுக்கு அப்புறம் ஃபீவர் இருந்துட்டே இருந்தா நீங்க சீரியஸா தான் எடுத்துக்கணும். இதேதான் 1 வயசுல இருந்து 12 வயசுல இருக்க குழந்தைங்களுக்கும் சீரியஸா எடுத்துக்கணும். காய்ச்சல் இருந்தா ஒரு பாராசிட்டமால் டோஸ் கொடுக்கலாம், ஒரு மாத்திரையோ சிறப்போ கொடுக்கலாம். அடுத்த 6 மணி நேரத்துல நீங்க ஒரு பீடியாட்ரிஷியன் பார்த்து வைத்தியம் பண்ணணும். உங்களுக்கு கொஞ்சம் நீங்க முதல் சொன்ன மாதிரி நல்ல ஈரத்தண்ணி போட்டு முதுகு, கை, கால், கழுத்து, கையில கால் நல்ல ஈரத்தண்ணி போட்டு தொடச்சிட்டு ஃபேன் கடியில் வச்சுக்கலாம். இதுல ஐஸ் கட்டி கூட வைக்கலாம். டெம்பரேச்சர் ஒரு சைன் ஆஃப் ஹியூமன் ரெஸ்பான்ஸ் தான். பட் அதுக்குன்னு ரொம்ப டெம்பரேச்சர் தான் மூளையில பாதிப்படையும், அப்புறம் ஃபிட்ஸ் வரும். ஸோ குழந்தைங்கள வர ஃபீவரை நீங்க கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். 12 வயசுல இருந்து 18 வயசு குழந்தைங்களும் நீங்க சீக்கிரமா உடனே இதே மாதிரி ஒரு ஈரத்துணியோ ஒரு ஒரு அசிட்டமினோஃபைன் மாத்திரை, நீங்க அப்பாசெட்டமால் ஒரு அசிட்டமினோஃபைன் மாத்திரை போட்டுட்டு நல்ல நீராகாரம் நிறைய எடுத்துக்கணும். நிறைய இந்த ஃபீவர்னால, இந்த டெம்பரேச்சர்னால நீர் இழப்பு நிறைய இருக்கும். அது சொல்லுவாங்க, குழந்தை அந்த பையன் ஸ்கூலுக்கு போனா நல்லாவே இருந்தான், ஸ்கூலுக்கு போய் மயங்கி விழுந்துட்டான் அப்படின்வாங்க. ஏன்னா அந்த வால்யூம்ல இந்த நீர் இழப்பு நிறையனால ஹைப்பர்டென்ஷன் போய் தொப்பன் விழுந்துருவோம். ஸோ எப்போ ஃபீவர் வந்தாலும் நிறைய நீர் குடிக்கணும். காஃபி, டீ, பால், ஜூஸ், ஐஸ்கிரீம் ஏதாவது ஒன்று குடிச்சு அந்த ஃப்ளூயிட் வால்யூம் இந்த பாடி மெயின்டைன் பண்ணணும். ஃபீவர் டைம்ல ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா சார்? தாராளமா சாப்பிடலாம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும் நீங்க பயப்படுவீங்க. நீங்க ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு ஒரு நல்ல ஒரு சுடு தண்ணி கூட கொடுத்து வாய் கொப்பளிச்சுட்டு குடிக்க வச்சீங்கன்னா அது ரின்ஸ் த போஸ்டீரியர் அதை கிளீன் பண்ணும். அங்க ஏதாவது ஐஸ்கிரீம் இந்த பாக்டீரியா ஏதாவது கிளீன் பண்ணிடும். ஐஸ்கிரீம் கொடுத்தீங்கன்னா உள்ள டெம்பரேச்சர் உள்ள அது போகும்போது அந்த டெம்பரேச்சரும் குறையும். 18 வயசுல இருந்து 30 ஒரு 60 வயசு வரைக்கும் இல்லை 80 வயசு வரைக்கும் காய்ச்சல் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம். பட் அதுவும் நாட்கட்ட காய்ச்சல் போது நீங்க கேன்சர் வரைக்கும், பிளட் கேன்சர் வரைக்கும் இருக்கலாம். வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு நல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்க சொல்றதை நீங்க கேட்கணும். தேங்க்யூ.